மறக்காம சர்ப்ரைஸ் பண்ணுங்க. தேங்க்யூ. வெல்கம், வெல் டன். உங்கள் நலம் உங்கள் கையில் சேனல் மூலம் மீண்டும் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். இன்றைய தினம் நான் பேச இருப்பது சகல நலம் தரும் விளாம்பழ வைத்தியம். இதை ரொம்ப பேர் நம்ம மறந்துட்டோம். ஏன்னா நம்ம பிள்ளைங்களுக்கு சொல்லிக் கொடுக்கறதில்ல, சொல்லிக் கொடுத்தா தான் தெரியும். இப்போ பெரியவங்க சொல்லிக் கொடுத்ததுனால எனக்கு தெரியுது. இப்போ அதனுடைய பலாபலன் என்ன, அது எப்படி யூஸ் பண்ணுறது என்று நம்ம சொல்ல போகிறோம். ஆவணி மாதம் அது ஆரம்பிக்கும். விநாயகர் சதுர்த்தி அப்போ தான் அதனுடைய சீசன் ஆரம்பிக்கும், விளாம்பழ சீசன். அப்போது விநாயகர் சதுர்த்திக்கு அதை வச்சு உடைச்சி வெல்லம் போட்டு படைச்சி விநாயகருக்கு நிவேத்தியம் பண்ணுவாங்க. அந்த ஓட்டை ரசத்தில் போடலாம். அந்த ஓடை கழுவிட்டு ரசத்தில் போட்டால் அவ்வளவு நல்லாயிருக்கும். இப்போது அதில் முக்கியமான ஒரு ரகசியம், ஒரு பழத்தை ஒருத்தர் தான் சாப்பிட்ணும், ஷேர் பண்ணக்கூடாது. அவங்க வந்து தனியாக பழம் சாப்பிட்டுக்கலாம். ஏன்னா அந்த ஒரு பழத்தில் ஒரு விதையில் தான் அந்த பித்தத்தை போக்கும் சக்தி உள்ளது. நன்றாக தெரிந்து கொள்ள வேண்டும். எல்லோரும் நாளை ஒன்றா போட்டு உடைச்சி ஷேர் பண்ணுறது தவறு. ஒரு பழத்தை ஒருவர் உண்டால் அதனுடைய பலன் முழுவதும் கிடைக்கும். இதை ஞாபகம் வைத்துக் கொள்ளுங்கள். இப்போ அதில் 2 சைஸ் இருக்குது. வெள்ளை ராசி ஒன்று இருக்குது, டார்க்கு காப்பி கொட்டை கலர் ஒன்று இருக்கும். ரெண்டுமே குணம் ஒன்று தான், ஒரு மரத்தினுடைய அமைப்பு. அது அதை மழை காலங்களில் இந்த பழங்களை நம்ம வாங்கக்கூடாது. ஏன்னா அவசரம் ஆகிடும். வெயில் அடிக்கிற நேரத்தில் வாங்கினா நம்ம ஏமாற மாட்டோம். மழை காலத்தில் வாங்கினால் அவசரம் ஆகிவிடும், நமக்கு அது வேஸ்ட் ஆகிவிடும். இப்போது அது புளிப்பு இனிப்பு சுவை கலந்தது. அது வாங்கும்போது கவனமாக வாங்கணும். எல்லாராலையும் வாங்க முடியாது. அப்படி தூக்கி அப்படி போட்டிங்கன்னா பொத்துன்னு நிற்கும். அது மேலேருந்து கொஞ்சம் தூரத்துலேருந்து போட்டால் நிற்கும். நின்னா இப்போ அது பழம் பந்து மாதிரி ஜம்ப் பண்ணும். அது ஒதுக்கி விட வேண்டும். அது காய். அல்லது காதுகிட்ட எடுத்து இப்படி ஆட்டினீங்கன்னா லொடன்னு சவுண்டு கேட்கும். அது முற்றிய பழம். அது தேர்வு செய்யலாம். கடைக்காரன்ட்டே சொல்லிடலாம், ஐயா நீ கேட்ட காசாக வாங்கிக்க, ஆனால் பழம் நல்லா இருக்குன்னு சொல்லி நல்ல பழங்களை வாங்கி அனைவரும் இதை உண்ணலாம். இப்போது 100% பித்தத்தை அது போக்கும். பித்த மயக்கம்னு ஒன்று வரும். நல்லா கவனிங்க. யாராவது போயிட்டு இருப்பாங்க, ஒரு 60-65 வயசுக்கு மேலே போனால் அப்படியே உட்காந்துருவாங்க. போய் கேட்டால் மயக்கம்னுவாங்க, கேரியாக சுற்றுதுன்னுவாங்க. நேராக டாக்டர்கிட்ட போனால் நீட்டாக ஒரு மருந்து லிஸ்ட்டை கொடுப்பார். உனக்கு ப்ரெஷர் வந்துட்டு, அப்புறம் அதுலேருந்து பிடிச்சது சாவுற வரைக்கும் விடாது. அதற்கு இது 100% அதை விரட்டி அடிக்கும். பித்த மயக்கத்தை விரட்டி அடிப்பதில் முதன்மையானது விளாம்பழ வைத்தியம். நல்லா தெரிஞ்சுங்க. அது வயசானவங்களுக்கு தான் தெரியும், சிறு வயசாளுக்கு தெரியாது. ஆகவே இந்த விளாம்பழம் 3 மாதம்தான் கிடைக்கும். ஆவணியில் ஆரம்பித்து கிட்டத்தட்ட தீபாவளி கழித்து முடிஞ்சிடும். தை மாதத்துக்குள்ளே முடிஞ்சிடும். அதுக்கு மேலே தாண்டாது. ஆகவே அதுக்குள்ளே நம்ம அதெல்லாம் சாப்பிட்டா அந்த 1 வருஷ காலம் அந்த இது சத்து நமக்கு நிற்கும். அது ப்ரெஷர் என்ன பயமுறுத்துவாங்க சில பேர். பித்த மயக்கம் தான் ப்ரெஷர். 2 சைஸ் இருக்குது. இந்த பித்த மயக்கம் வந்தால் இதை க்யூர் பண்ணுறதுக்கு இதை சாப்பிட்டா நிச்சயம் க்யூர் ஆகிடும். அதுக்காக நீங்கள் ஒன்றும் பயப்பட வேண்டாம். நோய் நாடி தான் வைத்தியம் பண்ணணும். நோய் நாடிக்கு என்ன, அதுக்கு தான் வைத்தியம் பண்ணணும். பித்தத்தினால் வரும் மயக்கத்திற்கு மிக சிறந்தது விளாம்பழம். அதை ரசத்தில் போட்டு உண்ணலாம். ஒருவருக்கு ஒரு பழம்தான் உண்ணலாம். வாரத்தில் 2 நாள் 3 நாள் சாப்பிட்லாம். சுகர் உள்ளவங்க கொஞ்சமாக வெல்லம் போட்டு சாப்பிட்டுக்கலாம். அதிகம் வேண்டாம், வெல்லத்தை ஒதுக்க வேண்டாம். கொஞ்சோண்டு வெல்லம் போட்டு சாப்பிட்லாம். பாக்கி உள்ளவங்க சாப்பிட்லாம். மிக ருசியாக இருக்கும், பலன் தரக்கூடியது. இந்த பழத்தை நாம் எல்லாம் வாங்கி உண்டு பித்த மயக்கத்திலிருந்தும் மற்றபடி சகல நோய், ஹார்ட்டுக்கு கூட நல்லதுன்றாங்க, இருதய பலம் கொடுக்குன்னு சொல்கிறாங்க. ஆகவே இதுக்கெல்லாம் நல்ல மருந்து, காசு கொடுத்த மாத்திரை மருந்து வாங்குறத இந்த மாதிரி உணவுப் பொருளாகவும் மருந்தாகவும் நாம் செய்து, முக்கியமாக வயதானவர்கள் இதை யூஸ் பண்ண வேண்டும். நான் சொன்ன மாதிரி நீங்கள் அதை செலெக்ஷன் பண்ணணும் பழங்களை என்று சொல்லி நீங்கள்லாம் அதை உண்டு அனுபவித்து நலன் பெற வேண்டும், வளம் பெற வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள்,
ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், பெல் ஐக்கானை அழுத்துங்க. அப்போ தான் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்போ தான் நான் இதுக்கு முந்தி போட்ட வீடியோக்களும் பிறகு வருகின்ற வீடியோக்களும் உங்களுக்கு கிடைக்கும் என்று சொல்லி மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திக்கும் வரை உங்களிடம் இருந்து விடைபெறுவது உங்கள் நலம் உங்கள் கையில் சேனல். நன்றி, வணக்கம்.